ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக் ட்ராயர் வந்து எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு ½ கூட நம்ம தைச்சி முடிச்சிடலாம். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வந்து எப்படி கட் பண்ணி தைக்கலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ நான் ரெண்டாக தான் மடிச்சிருக்கேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4ஆக மடிச்சிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மடிப்பு வந்து நம்ம பக்கம் தான் இருக்கணும். ஆப்போசிட்டில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பகுதி இருக்கணும். சட்டை பாவாடை நீங்கள் எதை கட் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா மடிப்பை வந்து ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்குங்க. அளவில் எடுக்கிற பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். இந்த மாதிரி வந்து மடிப்பு இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து உயரத்தை நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து உயரம் தேவையோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உயரம் வந்து 13, இடுப்பு சுற்றளவு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் தான் போட போகிறோம். அப்போ நம்ம வந்து கொஞ்சம் அதிகப்படியாக இடுப்பு சுற்று வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். 8 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வயசு 3 வயசு பையனுக்கு இந்த மாதிரி போட்டு விடலாம், தச்சு போட்டு விடலாம். இப்போ இங்கேருந்து 2 இன்ச்சு நம்ம ஓப்பன் சைடு இருக்குது பார்த்திங்களா, இங்கேருந்து 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு போட்டு இது ஃபஸ்ட்டு வந்து பழகிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அது தட்லூஸ் வந்து பார்த்திங்கன்னா சீட்டளவு வந்து 5.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். தட்லூஸு சட்டைக்கு தான். சீட்டளவில் 5.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த சீட்டளவு மார்க் பண்ணியிருக்க பார்த்தீங்களா, இங்கேருந்து 2 இன்ச்சு அகலத்துக்கு 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டுக்கும் ஸ்கூல் ட்ராயருக்கு இது எல்லாமே இந்த 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 இடத்துல இருந்து நம்ம 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஸ் வந்து மடிக்கிறதுக்கு தான் இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும், ஒரு 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி இங்கே மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து ரவுண்ட் ஷேப் போயிடுங்க. கற்றுக்கணும். மார்க் பண்ணிட்டு நம்ம இந்த கோடை வந்து நம்ம மார்க் பண்ணக்கூடாது. இதை மட்டும் இப்படி எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். வீட்டில் இந்த மாதிரி வேஸ்டான துணி இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி தைச்சி போடலாம் பிள்ளைங்களுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து முடிச்சாச்சு. இப்போ இதோட வந்து எலாஸ்டிக் நம்ம போடுறதுனால இதோட மடிக்கணும். அதனால் இதை கட் பண்ணி விட்டுக்கலாம். இது மடித்து தைக்கணும். இப்படி எடுத்து வச்சுட்டு இந்த கார்னர்லேருந்து பாருங்கள், இங்கேருந்து 2 தையல் இப்படியே போடணும். இதை போய் போடுமா. இப்போ வாங்க தைக்கிறத போய் பார்க்கலாம். இப்போ தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்துகிட்டு இந்த கால் கீழே இருக்குல்ல பாப்பா, இப்போ இந்த ஒரு சைடில் மட்டும்தான் தையல் போட்டுட்டு இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, இது ஒரு மடக்கு மட்டும்தான். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு பார்டர் இருக்கிறதுனால ஒரே மடக்கு மட்டும்தான். அப்படியே மடிச்சுட்டு ஒரு தையல் மட்டும் போடுங்க. அதே மாதிரி அந்த சைட்லேயும் மடித்து தைச்சிருங்கம்மா. அதான் ஒரே மடக்கு தான், மடித்து தைக்க வேணாம். அதை இப்படி எடுத்து போடுங்க. இப்போ இந்த தையல் தைச்சிட்டுமா, இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு, அதாவது மேல் பக்கம்தான் ஒரு மடக்கு, இன்னொரு மடக்கு நீட்டாக தையல். ஓகேவா? அதேமாரி அது ஆப்போசிட் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஓவர்லாக் கூட போட்டுக்கலாம், பிரியாமல் இருக்கும். அதேமாரி இந்த சைட்லேயும் ஒரு மடக்கு, இன்னொரு மடக்கு. இது தைங்க. இதை மடித்து வச்சு தைச்சிட்டுமா, இந்த மேலே வந்து நாடா போடுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மட்டும் மடித்து வச்சு தைச்சிடணும். தைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி மடித்து வைக்கணும். எலாஸ்டிக் இருக்கு இல்லையா, அது போடுறதுக்காக
இந்த அளவுக்கு மடித்து வைக்கணும். ஓகேவா? இந்தாங்க தைங்க. ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சு மட்டும் மடித்து வச்சு தைங்க. ஃபஸ்ட்டு வந்து அடிப்படையிலேருந்து கற்றுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இதை நீங்கள் துணிங்கள்லாம் இப்படி தைச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இதில் நல்லா ஃபினிஷிங் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இப்போ தைக்கிறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நல்லா ஓரத்துலேயே போடுங்க தையல, அப்போ தான் வந்து தையல் போட முடியும். அந்த தையல் பார்த்திங்கன்னா எவ்வளோ கரெக்டாக ஓட்டிகிட்டு வராங்க பாருங்கள். அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங்லே இதுலேயே நம்ம இதுலேருந்து சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம தைக்கக்குள்ள இதுலேருந்து நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கணும். கரெக்டாக வந்து அந்த இதில் ஓட்டிகிட்டு வரணும். தச்சு முடிச்சிட்டாங்க. கரெக்டாக அந்த ஓரத்தில் அழகாக போட்டிருக்காங்க தையல். அப்படியே இப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சிக்குமா. இங்கெல்லாம் நீங்கள் ஓவர்லாக் போட்டிங்கன்னா பிரியாமல் இருக்கும். இதை அப்படியே வச்சுட்டு மார்க்கர் இல்லை பாப்பா, மார்க்கர் கொடுங்க. இப்போ இங்கேருந்து தையல், அதான் நம்ம எலாஸ்டிக் போடணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் இறக்கத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த வளைவு இருக்கும் தையல். இந்த மாதிரி 2 தையல் அப்படியே ரவுண்டாக இதுலேருந்து இப்படி வளைவாக ஓட்டிட்டு வாங்க. தைங்க. இதை பார்த்திங்கன்னா தையல் வந்து போட்டு முடிச்சாச்சு. இதை இந்த அளவுக்கு கேப் வந்து விட்டுக்கணும் நாடா போகிறதுக்காக. இப்போ இது இப்படி நடு சென்டரில் இப்படி பிடிச்சி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா எலாஸ்டிக் ட்ராயர் ரெடி. இங்கே இருக்குல்ல பாப்பா, இப்போ மார்க்கர் எங்கேயாவது ஷூட் பண்ணிகிட்டே இருக்கு. இங்கே பாருமா, இங்கேருந்து தையல் ரவுண்டாக. ஓகேவா? கரெக்டாக இங்கேருந்து தையல் ஒரு தையல் போதும், ஓட்டுங்க. இப்போ தையல் போட்டு முடிச்சுட்டு இந்த துணி மட்டும் கட் பண்ணிக்குமா. வந்து திருப்பிக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எலாஸ்டிக் வந்து போட போகிறோம். குடும்பம் இருக்கு இல்லையா, நாடா போடுற மாதிரி எலாஸ்டிக் இப்படி போட்டுட்டு இது ஃபுல்லாக வந்து ஒரு பகுதியை மட்டும் இப்படி உள்ளே விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நாடாவை கோத்துட்டு இப்படி இருக்குல்லம்மா, கொஞ்சம் இப்படி நல்லா இழுத்துட்டு இப்படி வச்சு இப்படி ஒரு தையல் போடுங்க. இந்த மாதிரி தையல் போட்டுட்டு கொடுங்க. இப்படி இருக்குல்ல, ஏதாவது ஒரு பீஸை வந்து உள்ளே தள்ளிட்டு இதை வந்து இது மேலே அப்படி வச்சு கவர் பண்ணுற மாதிரி நீட்டாக ஒரு தையல். இந்த பல்லெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா இப்படி வச்சுட்டு நல்லா உள்ளே தள்ளி நீட்டாக ஒரு தையல். அவ்வளோதான், இதை போட முடியுமா அதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா தச்சு முடிச்சிட்டாங்க. நல்லா அழகாக தச்சுருக்குறாங்க. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.